நான் உங்களுடைய ஃபாலோவர், உங்களுடைய சப்ஸ்கிரைபர். இனிமேட்டு இல்லை, எப்போவுமே உங்களை சப்போர்ட் பண்ணுவோம். இனிமேட்டு ரொம்ப நிறைய சப்போர்ட் பண்ணுவோம். பட் அதுக்காக உங்க ஃபாலோவரா உங்க சப்ஸ்கிரைபரா இருக்கும் அப்படின்றதுக்காக எல்லாத்துக்குமே சரின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா? ஸோ சில சென்சிட்டிவான வீடியோஸ், அவரோட டிமைஸை நீங்க வெளிப்படுத்தினப்போ போட்ட பாட்டா இருக்கட்டும், அதுக்கப்புறமேட்டா அந்த பச்சை குழந்தை உட்காந்து அந்த லாஸ்ட் ரிச்சுவல்ஸ் பண்றப்ப போட்ட வீடியோ ஆகட்டும், இது எல்லாமே நிறைய பேரை பாதிச்சிருக்கு. நான் என்ன மட்டும் பாதிச்சதுன்னு பேசல, நிறைய பேரை பாதிச்சிருக்கு. நிறைய பேருக்கு ஆங்ஸைட்டியா இருக்கு, நிறைய பேருக்கு பிபி எல்லாமே ஷூட்டப் ஆயிருக்கு. அவங்க உங்களுக்கு வியூஸ் அதிகமாகணும்னு சொல்லிட்டு அதை சர்க்குலேட் பண்றாங்க. பிளஸ் அவங்களுக்கு திரும்ப திரும்ப ரிப்பீட்ல பார்த்து சில பேர் அந்த வீடியோ எல்லாம் பார்த்து உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஸோ நீங்க உங்களை சப்போர்ட் பண்றதுக்கு நாங்க இருக்கோம். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நீங்க உங்க மற்ற வேலைகளை பாருங்க, அடுத்த வேலைக்கு நகர்ந்து வாங்க. இதை விட்டு நம்ம வெளியே வர்றது குறைஞ்சது ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் சில சென்சிட்டிவான விஷயங்களை ஷேர் பண்ணாம இருக்கலாம். யதார்த்தமா ஏதாச்சும் நீங்க பேசணும்னு நினைச்சீங்கன்னா பேசி வீடியோ போடுங்க. கமெண்ட் செக்ஷன்ல எல்லாரும் இன்டராக்ட் பண்ணுவாங்க. இயல்பு வாழ்க்கைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வாங்க. உடனே எல்லாம் பண்ணணும்னு யாரும் சொல்ல கிடையாது. அதுக்காக நீங்க உங்களோட இதெல்லாத்தையும் போட்டு, கஷ்டத்தை எல்லாத்தையும் போட்டு அதை பாக்குறவங்கள ரொம்ப பாதிக்குது. ரொம்ப சென்சிட்டிவான கண்டென்ட். ஒரு குழந்தை உட்காந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போது மனசே அடைச்சுக்கிற மாதிரி இருக்கு. நிறைய பேருக்கு எங்க அபார்ட்மெண்ட்லயே பிபி ஷூட்டப் ஆயிருக்கு. என் அக்கத்துல இருந்தவங்க எல்லாம் எல்லாமே 50 வயசு தாண்டவங்க எல்லாமே நீ இதை பத்தி பேசி வீடியோ போடு, அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோவே நான் போட்டிருக்கேன். உங்களை எந்த வகையிலையும் காயப்படுத்தணும்னோ இல்ல உங்களை சப்போர்ட் பண்ண கூடாதுன்னோ இல்ல. எல்லா சிங்கிள் உமன்ஸையும் இங்க நாங்க எத்தனையோ பேர் எங்க அபார்ட்மெண்ட்ல சேர்ந்து நாங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களையும் எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவோம். பட் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது இல்லையா? ரொம்ப சென்சிட்டிவ் கண்டென்ட்டா போயிட்டு இருக்கு. அது நிறைய பெண்களுக்கு பயத்தை கொடுக்குது. நிறைய பேர் அதை பார்த்து அழுகுறாங்க. அவங்களோட ஆங்ஸைட்டி அண்ட் பிபி ஷூட்டப் ஆகுது. ஸோ ரொம்ப சென்சிட்டிவ் கண்டென்ட் தயவு செய்து போடாதீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன்.